Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த வீடியோ எல்லாருமே இதை பார்த்தா சந்தோஷப்படுவீங்க. சர்ப்ரைஸ் vlog தான் இது. ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ், ஏன் அஸ்வின் அண்ணா அம்மாவை காட்டுறது இல்லை, ஏன் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டீங்களா, சண்டையா, 1000 கொஷின் இதுலேயே வந்துருச்சு. ஒரு வீடியோ போடல அப்படின்னா இத்தனை கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காகவே சரி இன்னைக்கு நம்ம போகும்போது வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குலதெய்வ சாமி கும்பிட்றோன்னு சொல்லி அத்தை வந்து கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆடி 2ஆம் வெள்ளி இதான் இன்னைக்கு வந்து குலதெய்வ சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ஒர்க் இருந்துச்சு, இருந்தாலும் சரி ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம். ஆனால் அத்தைகிட்ட வந்து இல்லை எங்களுக்கு ஒர்க் இருக்கு, நாங்கள் வரல அப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு நாங்கள் வர வேண்டியதானேன்னு நம்ம சர்ப்ரைஸாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போன விளாக் தான் பார்க்க போறீங்க. அவங்க எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்க அப்படிங்கிறது, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன குலதெய்வம் என்ன அப்படிலாம் நிறைய பேர் கேட்டாங்களே. எனக்கு வந்து எப்படின்னா இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதாவது 2 வழி குலதெய்வம் இருக்குது. ஆண் குலதெய்வம், பெண் குலதெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது குலதெய்வம், காவல் தெய்வம் அப்படி சொல்லுவாங்களே. சென்னையில் வந்து பச்சையம்மன் கோயில் இல்லை, பச்சையம்மன் கோயில். ஸோ பச்சையம்மன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு வெளியே இருக்கிற முனிசாமி. ஆனால் எங்கள் அம்மா பச்சையம்மன் வந்து பெண் தெய்வமும், முனிசாமி ஆண் தெய்வமும், நமக்கு ரெண்டுமே வந்து குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சது முனிசாமி, அவங்களுக்கு தெரிஞ்சது பச்சையம்மன். உனக்கு என்ன சாமி, குலசாமி? எங்களுக்கு வந்து ஞானம்மாள், ரேணுகா தேவி. எந்த ஊர்ல இருக்காங்க? ஞானம்மாள் 2 கோயம்புத்தூர் தான் நினைக்கிறேன். ரேணுகா தேவி அவங்க கோயிலுக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து born in சென்னை அப்படிங்கிறதுனால எனக்கு சென்னையில் தான் குலதெய்வம். எனக்கு ரெண்டுமே பெண் தெய்வம். நல்லதுதான். நாங்கள் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்ஸ், ரக்கட் பர்சன்ஸ். இல்லை முனீஸ்வரன் காவல் தெய்வம். இப்ப மாறிட்டேன்ல, இப்ப நீயுமே இங்கதான் வருவ. இப்போ உனக்கு என்ன குலதெய்வம்? முனீஸ்வரன், பச்சையம்மன். அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. ஓகே, எங்க இருக்கு? சென்னை. சென்னையில எங்க? சென்னை ஆல்ரெடி ஒரு தடவை போயிருக்கோம். அதான் போயிருக்கும், தெரியும். அதுதான் எங்கன்னு கேக்குறேன். எனக்கே தெரியல. இல்ல எனக்கே தெரியல, ஏரியா மறந்துருச்சு. பழைய வீடியோ பார்த்தா தெரியும். கல்யாணம் ஆன உடனே கூட்டு போகணும்னு வேண்டி இருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நாங்கள் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க எங்களுக்கும் பச்சையம்மன் தான், எங்களுக்கும் பச்சையம்மன் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கிட்ட சொல்லாம தான் வீட்டுக்கே போனோம். வீட்டுக்கு போகும்போது அந்த ஒரு சர்ப்ரைஸாக போய் அவங்க ரியாக்ஷன் என்ன நடந்துச்சு அப்படி எல்லாமே ஃபுல்லாக விளாக்ல எடுத்திருக்கேன். அந்த விளாகை பார்த்துட்டு வாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:15 இருக்கும். 7 மணிக்கு சாமி கும்பிட்றேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போக மாட்டோம்னு சொல்லி நாங்கள் வரல, ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வந்து சர்ப்ரைஸாக கிளம்புறோம். பாப்பா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஏன்டா வந்தீங்க அப்படி கேட்க மாட்டாங்க, வரலன்னு சொன்னீங்க அப்படிதான் கேட்பாங்க. அஸ்வின் வந்து ரொம்ப பொறுப்பானவர். ஆமாம், எப்போ வெளில போகிறதுக்கு முன்னாடி வேப்பிலை பறிக்கணும்ல. இந்த வேப்பிலை மரம் நம்மளாலே கீழே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கீழே முடிஞ்சிருச்சு, மேலே மண்ணு இருக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு கீழே நிற்கிறோம். மெயினாக எதுக்காக வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு குலதெய்வ சாமிக்கு சாமி கும்பிட்றது. ஸோ அந்த இதுக்காக கால் பண்ணி கூப்பிட்டாங்க, அதுக்காக தான் போகிறோம். பதுங்கி போவோம், ஷாக் ஆகுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்து எறிவா. இந்த பழனி படிக்கட்டே ரொம்ப நாள் கழிச்சு பழனிக்கு போன மாதிரி இருக்குது. இப்போ எட்டி பார்க்க போகிற போல் யாராக இருக்காங்களான்னு. உள்ள ஆள் இருக்காங்களே, சைலண்டாக வச்சுமா எட்டி மட்டும் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இப்பதான் பேசிட்டே இருந்தேன்டா. கேட்டுச்சு. நல்லா நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். கேட்டதால வந்துருவா அப்படின்னு நினைச்சேன். 4 மாசம் 1 வாரம் முடிஞ்சு. சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. சரி. இந்தாங்க. பேசிட்டு போனாங்க இந்த வருஷம். நாங்க எல்லாம் சொல்லிட்டு போனோம் அடுத்த வருஷம் பேர வரணும்ட்டு. அடுத்த வருஷம் பேரனோட வந்துட்டாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் என் பையன் சர்ப்ரைஸா நிப்பா பாருங்க அப்படின்னு சொன்னா அக்கா கிட்ட வரும் பாருங்க குழந்தைக்கு போயிருக்காங்க எல்லாம் வருவா அப்படின்னு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் பேசி எல்லாம் இருந்தாங்க இவ்வளோ பேர். இப்போதான் போனோம் எல்லாரும் கேட்டு போனாங்க. இறங்கி வரும்போது படியில இது தட்டோட போனாங்க. நம்ம வீட்டில் தாங்க உட்காரு. சக்கரை போகுது. இதான் இங்கே எடுத்துக்க புதினா சட்னி இருக்கு பாரு. அது ஒரு கடி அடிச்சுக்க. இல்ல சாப்பிட சாப்பிட வலையை எப்படி போடுறதுன்னு கேக்குறா. அப்பா இப்பயாச்சும் கேட்டால எந்தான்னு நான் ஊட்டி விடலைண்ணா. சாப்பிட்டியா அப்படிமாங்க. கண்டியா நான் ஊட்டுறேன் சார் நீ சாப்பிடுன்னு கண்டி எடுத்து பாக்குறான். இங்க வைங்க. என்ன எல்லாரும் வச்சு செய்றீங்க மாட்டீங்க. எல்லாரும் அவளையே ஐயோ வெளியேதான் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே தான் பண்றாங்க. நம்மள எல்லாரும் ஒதுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் கரண்டியோட உட்கார்ற. ஐயோ சாமி. அவ வீட்டுக்கு அப்புறம் ஆமா. தண்ணி குடிப்போம். தண்ணி சாப்பிடு சாப்பிடு. மதியம் சொல்லி சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஏன் சுண்டல தேங்காய் போடுங்க இந்த தடவை போலையா? அடுத்த வருஷம் சரஸ்வதி பூஜை பண்றதுக்கு வரீங்களா? வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை இங்க வந்துருங்க. எப்ப என்ன ஏதுன்னு எதுவும் தெரியலமா. வேலைக்கிழமை இங்க வந்து தங்கிட்டீங்கன்னா நம்ம வேலைக்கிழமையா அம்பாவை உள்ள அழைச்சிட்டுமா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு ஃபுல்லா நம்ம அலங்காரப்படி சாமி கும்பிடணும். நீங்க அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணணும். ஓகேவா? நல்லா யோசிச்சுட்டு சாமி கும்பிடணும். போன வருஷத்துக்கு நீங்க வந்து சாமிக்கு நன்றி சொல்லணும். போன வருஷம் கும்பிட்டோம் எனக்கு இந்த வருஷம் வேணும்னு கேட்டா கொடுத்துட்டான். அதனால நீங்க நன்றி சொல்லணும் சாமிக்கு. எனக்கு நான் வேண்டது எனக்கு வேறனா பெரிய வரப்போகுது. எனக்கு சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். அவ்வளோதான். போட்டோன்னே கழிக்கலாமா அதை? ஏன் சாமி 5 நிமிஷம் இருக்கட்டும். ஏன் இல்லை கேட்குறேன். நாங்கள் அப்படியே போகணும். என்ன பார்த்துருக்கேன். ஈஸியாக போயிடும்.
அப்படியே போட்டுக்கலாம் உடையாமல் போட்டு என்னாச்சம்மா? தண்ணி போட்டுக்கலாம். யார் சைஸு? நான் சைஸ்லாம் பார்த்து வாங்கலாமா? குழந்தைங்க சைஸு நல்லா டைட்டாக இருக்குல்ல. இங்கே என்ன இதுவே இது என்ன விலைனாலும் போயிடும். அதுவே ஸ்டார்டிங்ல வந்து பெருசா என்ன கொடுத்தாங்கன்னா முதல்ல எங்க போட்டு இருக்கு, பெருசா நிறையா இருக்கு. அவங்க சின்னது வாங்கிட்டு இன்னும் தைக்க வேணாம் மருதானே. ஐயா இங்க இருக்கலாமா முதல்ல, அப்புறமா உள்ளங்கை வச்சுக்கலாமா? உள்ளங்கை வச்சு இங்க வச்சுக்கலாமா? எப்படி வேணும் உள்ளங்கை வச்சுக்கிட்டேன். எப்பவுமே கொஞ்சம் முடிஞ்ச கலர் பொண்ணு வச்சுக்கோல. மருதாணி எதுக்கு வைக்கிறது? காத்துக்கிற பண்ணாம. ஆமா, அவங்க வேப்பலை வைக்கிறதா கையில மருதாணி எப்பவுமே வச்சுட்டே இருக்கும். கொஞ்சம் போ இப்படியே கிட்ட நான் வச்ச மாதிரி இல்ல, இது மட்டும் போதும். ஏன் இது மட்டும் நல்லா பெருசா வச்சுட்டு இங்க வச்சிருங்க. நல்லா பெருசா வச்சு எப்பவுமே வைக்கலாம் விஷயம். நம்ம போகும்போது நம்ம வேப்பலை வைக்காம போறோம்ல, அது கையில மருதாணி இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உடனே இந்த இரும்பு போட சொன்னேன், போட்டிங்களா? சொன்னேன் தானேப்பா, வேப்பலை இரும்பு கையில காலில் இருக்கணும். நாளைக்கு தான் போய் போடணும். நான் சொல்லி ஒரு மாசம் ஆகுதுடா. இந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அம்மா ஏதாவது சமையல் சமைப்பாங்களே அந்த மாதிரி அம்மா நான் குழந்தை இப்படியே உட்காரணும். அம்மா வேலை செய்யறதுக்கு எங்கேயும் போகக்கூடாது. எங்க அம்மா டாபிக் சொன்னா போதும் அவங்க அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடும். டைலாக்லாம் நீ கொடுக்கவே வேணாம், என்ன ஹெட்டிங் சொன்னா போதும் அவங்களும் நடிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி சொன்னே அடுத்த டைலாக் டக்குன்னு வந்துச்சா? என்னம்மா சமைக்கிறீங்க? என்ன கேட்டேன், என்ன சமையல்மா? என் மருமக வெஜிடபிள் பிரியாணி கேட்டாங்க, அவங்களுக்காக செஞ்சிருக்கேன். சூடாவா? பார்த்து பார்த்து நெருப்பட்டிருப்பது இல்லடா, சுடு சுடு செஞ்சு சாப்பிட போறோம். நல்லா பேர் தாய் வந்துமா தலைனி காலையிலேருந்து விரதம். யாரு, நீயா நாங்களா? நான் விரதம். நாங்களும் தான். அப்படியா? காலைல தான் மதியம் சாப்பிடல. இன்னும் என்ன சொல்ற? சாப்பாடு வச்சேன், ரசம் வேணான்ட்டா. ரசம் நாளைக்கு ரசம் தான் முடிஞ்சார். எல்லாரும் ரொம்ப நாள் ஆச்சுல ரசம்லாம் சாப்பிட்டு. என்னது ரொம்ப நாள் ஆச்சு? ரசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உங்கள் கையில் ரசம் சாப்பிட்ருக்கோம் வச்சம்மா. டக்குன்னு இது என்னது பிரிஞ்சு சாப்பாடு எடுத்து பிரிஞ்சுன்னே வருது. வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்றத வச்சு நம்ம ஊர்ல வெஜிடபிள் ரைஸ், இங்க காய் சாப்பாடு. அவளே காய் சாப்பாடு தானே கேட்டா. இல்ல நாங்க வெஜிடபிள் பிரியாணி தான் சொல்லுவோம். இப்ப டக்குன்னு புரியணும்னு காய் சாப்பாடுன்னு. அரிசியும் பருப்பு ஒரு நாள் செஞ்சு அரிசி பருப்பு பைத்தியம், அரிசி பருப்பு செய்யணும். நான் செய்யறப்போ உனக்கு இதை தவிர்த்து நீ எப்ப அரிசியும் பருப்பு செஞ்ச? நீ சாப்பிடறதுக்கு முன்னாடி இப்ப நான் ரீசெண்டா மாசமா இப்ப ஒரு 2 வாரத்துக்கு தான் செஞ்சு தரல வீட்டுல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னமா, ஒண்ணுமே சொல்ல. அரிசியும் பருப்பு செஞ்சு தட்டுல வைக்கும்போது அரிசியும் பருப்பு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்குன்னு புரியல. அரிசியும் பருப்பு தட்டுல போட்டா அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? அப்படியே அழகா வழுக்கிட்டு தண்ணி ஆட்டு அப்படி இருக்கணும். பொங்கல் செய்வலமா அந்த மாதிரி கேட்கறான் அவன். இந்த தக்காளி சாப்பாடு செய்யற மாதிரி அரிசியும் பருப்பு செஞ்சா அது வந்து வரையா செய்யக்கூடாது. நம்ம பொங்கல் செய்யறோம்லமா அந்த மாதிரி கேட்கறான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திக்கோங்க. புரியுதா? இப்போ இவ போடுறவும் அப்படி இல்ல, வீட்டுக்கு வா தெரியுண்டி. அது 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 வந்து ஃபர்ஸ்ட் சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க, கடைசி அது தக்காளியா மறுசுனா தக்காளி, பருப்பா மறுசுனா பருப்பு. செய்யறதெல்லாம் டேஸ்டா செய்வா, பிரச்சனை இல்ல. முடியாம செஞ்சிருக்காளா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அவ மெனு கார்ட்லயே 5 தான். அந்த 5 திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பா. செய்ய முடியும். அவன உனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க சாரு. இதை நான் ஸ்கிரிப்ட்ல சொல்லவே இல்லை. கரெக்டு தான். நான் என் சப்போர்ட்டுக்கெல்லாம் பேசல அவளுக்கு. நான் சொல்றேன் அவளுக்கு தெரிஞ்சு சப்போர்ட் செய்யறேன். அவ்வளவுதான். ரசம் மட்டும் கற்றுக்க மாட்டாங்க வைக்கிறதுக்கு. ரசம் வரமாட்டேங்குது. சார் கையை காட்டு. மருதாணி எப்படி வந்து கொஞ்ச நேரம் தான் வச்சாங்க. ஒரு 3/4 மணி நேரம் வச்சிருப்பேனா? 3/4 மணி நேரம் கிட்ட இருக்கும். சம்முன்னு சவுந்துருக்கு. காலுக்கு அடியில ஏதோ மிதிச்ச மாதிரி இருக்குது. இது வைக்கிறதுக்கு இடம் இல்லை. மருதாணி இல்லை. மருதாணி இல்லாதனால இது வரைக்கும் போதும்.
கை பயங்கரமா வலிக்குது தீ வச்சாங்காட்டி. உட்காரு போ, சேர்ல உட்காருப்பா. அதாவது மற்றவங்களும் நம்மளை நல்லா பார்க்க மாட்டேங்கிறாங்க, பெத்த அம்மாவும் நம்மளை நல்லா பார்க்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பொண்டாட்டியை மட்டும் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டே போகிறேன். அப்புறம் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் குழந்தை வரணும்னு வேண்டிக்கிறா அப்பா. அப்படியே அங்கே சமைக்கிறது இங்கே செம ஸ்மெல் வருது. உனக்கு வருதா? எனக்கு அப்படியே வயிறுலாம் அப்படியே பெரட்டுது ஒரு மாதிரி. பசி இல்லையா? பசி ஒரு பக்கம் தான் ஸ்மெல்லுக்கு. இன்னைக்கு ஒரு புடே அதானே நினைக்கிறேன். டேஸ்ட் மட்டும் பாருங்க, தம்மு வைக்கிறேன். டேஸ்ட் வர வரையாக தான் இருக்கு. டேஸ்ட் எல்லாம் ஓகே. அந்த அரிசி நல்லா இருக்கு. அப்பா உனக்கு பயந்து செஞ்சேன். காரம் அதிகம் போட்டுருந்தா கப்பில் போட்டுருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கு. சாப்பிட்றதே கொஞ்சம் சாப்பிடுவா. நல்லா இருக்கடா. வாங்கப்பா. எல்லாம் கழுவி வச்சிருக்குதாம்பா. சும்மா தண்ணி சும்மா ஒரு சாஸ்திர சம்பிரதாய அளவுக்கு எல்லாம் வேணாம் கொஞ்சம் என்ன வேணாம். சாமி கும்பிட்டோன்னே முட்டையும் கேட்பீங்க. சாமி கும்பிட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை. முட்டை வெஜிடபிள். முட்டை வெஜிடபிள் சேர்த்துட்டாங்க. ஆமாண்டா, 10 மணிக்கு சாப்பிட்றோம்ல. சாமி கும்பிட்டு தான் சாப்பிட்றோம், அதனால பிரச்சனை இல்லை. நாங்களாம் சாமி கும்பிட்டு ஏமா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் கறி வாங்கிட்டு வருவோம். அப்படிப்பட்ட ஃபேமிலிஸ் தான் எல்லாருக்கும். நம்மள மாதிரி 1000 பேர் இப்படிதான் இருப்பாங்க. நீ வேற கோயிலுக்கு போயிட்டு வர வழியில கறி எடுத்துட்டு வந்து வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு தூங்குவாங்க. வாங்க சாப்பிடலாம். சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குது பாக்க. நீங்களும் அப்படி போடுங்க. அது எல்லாரும் அவளை மட்டும் கவனிக்கிறீங்க, நான் கவனிக்க மாட்டேங்க. தயிர் அவளுக்கு வச்சியா? நான் என்ன பண்றது? இல்ல நான் வச்சுக்கிறேன், எல்லாருக்கும் வச்சுக்கிறேன். பையனை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது கிளம்பியாச்சு. கேட்டு பூட்டி இருக்கான்னு தெரியல. மணி 11 ஆகிவிட்டது. நாளைக்கு வேலை இருக்கு, அதனால போய் கிளம்பியாச்சு. போலாமே போலாம். பாய்மா. போயிட்டு சரி பாய். பாய். அங்கே பாய் சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வீட்டில் வந்து உட்காந்துட்டேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜர் இதெல்லாம் கொண்டு போகாதனால நம்ம நைட்டே கிளம்ப வேண்டியதாக போச்சு. இருங்கன்னு தான் சொன்னாங்க, பட் எங்களால் இருக்க முடியல. இருங்கன்னாங்க, எங்களால் மூடல. எங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒர்க்கே இருக்குது. இதுக்கப்புறம் இப்போ நான் இன்றைக்கி வீடியோ ஷூட்டை முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 9 to 11 நான் போஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த வேலையெல்லாம் பார்க்கறதுனால நான் கிளம்பி வந்துட்டேன். நமக்கு அதுவும் இல்லாமல் இந்த ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் வந்துருச்சு. இந்த எடிட் பண்ணுறது இதெல்லாம் ரெகுலர் வீடியோஸ் போடுறாங்காட்டி இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த எல்லாரும் வளகாப்பை பற்றி டேட் வந்து சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வளகாப்பு இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். என்னென்ன பண்ணணும், என் வீட்டு சைடில் எத்தனை பேரை கூப்பிடணும், யார் யாரெல்லாம் இருக்காங்க ஒரு லிஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் தேடணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எங்களுக்குள்ள சண்டையா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நிறையா தடவை நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோம், எங்க எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அது வந்து உண்மைதான். அதே மாதிரி தான் இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு போனோம் வீட்டுக்கு. அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்குலாம் முன்னாடி என் வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணும்போது கூட வீட்டுக்கு போய் சொல்ல முடியல, வெளியே இருந்தனால வெளில தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு, வீட்டுக்கு போல. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் மட்டும் போனேன் எங்கள் அம்மா மட்டன் செஞ்சதை எடுத்துகிட்டு வரதுக்கு. ஸோ இன்னைக்கு குலதெய்வங்கிறத வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா என் பிள்ளைக்கும் அதான குலதெய்வம். அதனால நம்ம அங்கே போய் சாமி கும்பிடணும். நம்மளாம் குலதெய்வ சாமி கும்பிட்டுட்டோம். ஆல்ரெடி போன வருஷம் கும்பிட்டுருந்தோம். இந்த தடவை குழந்தையோட கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே மெனக்கட்டு கஷ்டப்பட்டு கடகடன்னு குளிச்சு கிளம்பி போயிட்டோம். ஸோ அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சும்மா நாங்க அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எங்களுக்கு. நிறைய பேர் ஸ்கேன் இதை நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாம வேற எங்கேயாவது போலான்னு பாக்குறேன். ஆனா எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் போடுங்க. நிறைய பேர் சிம்டம்ஸ் வீடியோ போடுங்க,
அதே மாதிரி எப்போ என்னென்னலாம் பண்ணீங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணி நிறைய பேர் கேட்டது என்னன்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்ட்டு நிறைய பேர் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். என்னது இது ட்ரீட்மெண்ட்டால வந்ததில்ல, நேச்சுரலான வந்தது. ஆனால் இருந்தாலும் புதுசாக வரவங்க நிறைய பேர் இப்போ கேட்குறீங்க நீங்க இது வெயிட் லாஸ் பண்ணிட்டு நீங்க இது பிரெக்னென்ட் ஆனீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணோம், ஆனால் ப்ரெக்னென்ட் ஆகிற பிளான்லாம் இல்லை. ஆமா, நான் ஜிம் போயிட்டு இருந்தேன். அந்த கிளிப்பிங்ஸ் கூட வந்து நான் அடுத்த வீடியோல ஏதாவது சொல்லும்போது நான் ஆட் பண்றேன். சில பேர் நம்ப மாட்டீங்க, நான் ஜிம்முக்கு 1 month போனேன், அதுக்கப்புறம் தான் பிரெக்னென்ட் ஆனேன். ஆமா, ஜிம்முக்கு போகும்போதே நான் பிரெக்னென்ட்டா தான் இருந்திருக்கேன். ஆமா, ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணும்போது ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன். பிரெக்னென்ட்டா தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியல, நான் 1 மாசம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 8 மாசம் ஃபீஸ் கட்டியிருக்கிறேன். குழந்தை பிறந்த உடனே போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா என் ஜிம் மாஸ்டர் பார்த்துட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவன் போறதில்லை, ஆடிக்கு ஒருக்க அம்மாசைக்கு ஒருக்க போவாரு. இல்ல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கு. இன்னொன்று சாரு விட்டு தனியா போக முடியல. ஸோ அதனால அவ கூடயே இருந்திருக்கேன். அவர் ஒவ்வொரு டைமும் ஏன் வரமாட்டீங்கன்னு கேட்டே தான் இருக்காரு. நான் அப்பப்போ போய் தலையை கட்டிட்டு அப்பப்போ வந்துடுறேன். ஸோ ஏதாவது இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பேஸ் சாருக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு ஒரு ஃப்ரீயாக இருந்து அதுக்கப்புறம் ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழியில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்பரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.